வணக்கம். மீண்டும் தமிழ் திராவிடத்தில் உங்களை வரவேற்கின்றேன். நாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு கடையெழு வள்ளல்கள். சங்ககால புலவர் நல்லூர் நத்தத்தனார் சிறுபானாற்றுப்படையில் கூறிய வரிசையின்படி இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு கடையெழு வள்ளல்களில் திருமுடிக்காரி. யார் இந்த திருமுடிக்காரி? திருமுடிக்காரி என்பவரும் ஒரு வேளிரசன் தான். திருமுடிக்காரி மலையமான் வம்சத்தை சேர்ந்தவர். இந்த மலையமான் வம்சம் என்று நாம் சொல்லும் பொழுது நமக்கு ஞாபகத்துக்கு வரும் மிக முக்கியமான பெயர் தமிழ் நண்பர்கள் அனைவரும் பொதுவாக படித்திருக்கக்கூடிய இந்த புத்தகம் பொன்னியின் செல்வன். அந்த பொன்னியின் செல்வனில் ராஜராஜ சோழனின் தாத்தாவாக வரும் மலையமான் இந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் தான் அந்த திருமுடிக்காரி. அந்த மலையமானின் முன்னோர் தான் இந்த திருமுடிக்காரி. இன்னும் நாம் சுருங்க கூறுவதென்றால் மலையமான் வம்சத்தில் மிக மிக புகழ்பெற்ற அரசன் தான் இந்த திருமுடிக்காரி. இந்த திருமுடிக்காரி என்பவன் திருக்கோவிலூரை ஆட்சி செய்த ஒரு மாமன்னன். அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் அவன் ஒரு மாபெரும் வீரனாகவும் கொடைவள்ளல் தன்மை உள்ளவனாகவும் விளங்கினான். இதை பற்றி புறவர்கள் கூறும் பொழுது தன்னை வந்து பார்க்கும் யாரையும், நடந்து வந்து பார்க்கும் மக்களை குதிரையிலேயோ யானையிலேயோ அல்லது ஒரு தேரிலேயோ அனுப்பி வைக்கும் அளவிற்கு அனுப்பி வைப்பவன் திருமுடிக்காரி. வெறுங்கையோடு யாரையுமே அனுப்பிவிட மாட்டான் என்பது திருமுடிக்காரியின் சிறப்பு. வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மனமும் வந்து மனமகிழ்ந்து மனம் நிறைந்து பொருள்களையும் பரிசிலையும் பெற்றுக்கொண்டே திருமுடிக்காரியை விட்டு சென்றனர் என்பதுதான் வரலாறு. இவன் ஒரு மாபெரும் வீரனாகவும் திகழ்ந்தான். இந்த திருமுடிக்காரியின் வள்ளல் தன்மை பற்றி நாம் கூறும்பொழுது ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது. ஒரு முறை ஔவையார் திருமுடிக்காரியின் அரசு வழியாக சென்று கொண்டிருக்கின்றார். திருமுடிக்காரிக்கு ஒரு பழக்கம் உண்டு. தன்னுடைய வயல்களில் இறங்கி அவனே வேலை செய்வான். ஒரு பெரிய உழைப்பாளி. விவசாய தொழிலுக்கு, உழவு தொழிலுக்கு அவன் கொடுத்த முக்கியத்துவத்தை இது காண்பித்தது. ஒரு முறை அவன் அவ்வாறு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஔவையார் அவ்வழியாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது திருமுடிக்காரி வெளியில் வந்து தான் யார் என்பதை வெளிப்படுத்தாமல், புலவரே, ஔவையாருக்கு ஒரு புகழ் உண்டு. ஔவையார் புலவர் மட்டுமல்ல, ஒரு செயின்ட் என்று கூறுவார், ஒரு புனிதர் என்று அந்த காலத்தில் பெயர் பெற்றவர். இங்கு இருந்து என்னுடைய உணவை அருந்தி காத்து கொண்டிருங்கள், நான் சென்று வருகின்றேன் என்று கூறிவிட்டு அவன் ஔவையாரும் களைப்பில் அவன் உணவை சாப்பிட்டு படுத்து விட்டான். அவன் வெகு நேரமாக வரவில்லை. திரும்பி அவன் வந்து தான் யார் என்பதை ஔவையாருக்கு வெளிப்படுத்துகின்றான். அம்மையே, என்னை மன்னிக்கவும், நான் தான் திருமுடிக்காரி. ஆனால் ஒருவேளை நான் திருமுடிக்காரி நான் தான் என்று சொன்னால் உங்கள் மிக 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 நெருங்கிய நண்பனான அதியமான், ஔவையார் அதியமானுக்கு மிக மிக நெருங்கிய நண்பர். அதியமான் ஔவையாருக்காக ஔவையாரை தன்னுடைய அவை புலவராக மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆசானாகவே பார்த்தான். அவன் என்னுடைய எதிரி. அப்படி அதனால் நான் ஒருவேளை நான் தான் திருமுடிக்காரி என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய நிலத்தில் தங்கியிருக்க மாட்டீர்கள், சென்று விடுவீர்கள். இந்த நாட்டின் பூமியில் உங்களுடைய புனித பாதம் பட்டிருக்காது. அது ஒரு நாள் சில நேரம் இங்கு தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை மறைத்தேன். என்னை மன்னியுங்கள் என்று ஔவையாரிடம் மன்னிப்பு கேட்டிருக்கின்றார். ஔவையாரும் மனமகிழ்ந்து அவனையும் அவன் தேசத்தையும் அவன் நாட்டையும் ஆசீர்வதித்து சென்றிருக்கின்றார். இது இப்படி பலவாறு நற்குணங்களையும் வள்ளல் தன்மையும் கொண்ட ஒரு மாவீரனாகவும் அரசனாகவுமே திருமுடிக்காரி திகழ்ந்திருக்கின்றான். இவன் வரலாற்றை நாம் பார்ப்போமானால் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் இவனுடைய திருக்கோவில் அமைந்திருக்கின்றது. அது ஒரு முக்கியமான நகரமாக இருந்திருக்கின்றது. அந்த காலகட்டங்களில் சேர சோழ பாண்டியர்களுக்கு இணையாக தன்னுடைய ராஜ்யத்தை, தன்னுடைய அரசாங்கத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு ஆசையும் எண்ணமும் திருமுடிக்காரிக்கு தோன்றுகின்றது. அதன் விளைவாக அவன் அன்று ஒரு பெரிய அரசனாக இருந்த அதியமானை எதிர்த்து போர் புரிகின்றான். ஆனால் அந்த போரில் திருமுடிக்காரி தோற்கடிக்கப்பட்டு அதியமான் வெற்றி பெற்று வருகின்றான். இது இவர்களுக்குள்ளே ஒரு பிணக்கையோ ஒரு பகையும் ஏற்படுத்திவிட்டது. அப்பொழுது கொல்லிமலையை வல்வில் ஓரி, இந்த கடையில் வள்ளலில் இன்னொருவனான வல்வில் ஓரி ஆண்டு கொண்டிருக்கின்றான். சேர மன்னர்களுக்கு கொல்லிமலையின் மேல் ஒரு கண் இருந்தது. அவர்கள் கொல்லிமலையை கைப்பற்ற முயன்றனர். அப்பொழுது கொல்லிமலையை கைப்பற்றுவதற்கு பாலை பாடிய பெருஞ்சேரல் இரும்புரை என்ற சேர மன்னன் நம்முடைய திருமுடிக்காரின் உதவியை நாடுகின்றான். அதற்கு திருமுடிக்காரி, நான் வல்வில் ஓரியை தோற்கடித்து கொல்லிமலை கைப்பற்றி விடுகின்றேன், நீங்கள் அதற்கு பதிலாக எனக்காக அதியமானை தோற்கடித்து தகடூரை கைப்பற்ற வேண்டும் என்று கூறுகின்றான். இப்படி நடந்த போரில்
வல்வில் ஓரி கொல்லப்பட்டு கொல்லிமலையை கைப்பற்றி விடுகின்றான் திருமுடிக்காரி. சேரர்கள் அதியமானை தோற்கடித்து தகடூரும் கைப்பற்றப்பட்டு விடுகின்றது. திருமுடிக்காரி தன்னுடைய அரசகத்தை, தன்னுடைய எல்லையை விரிவுபடுத்தும் போது இயற்கையாக சோழ மன்னர்களுக்கு ஒரு பயமும் ஒரு அச்சமும் அவர் மனதில் வருகின்றது. திருமுடிக்காரியின் இந்த வளர்ச்சி சோழர்களை அச்சுறுத்துகின்றது. அப்பொழுது திருமுடிக்காரிக்கும் சோழ அரசனான கிள்ளிவளவனுக்கும் போர் மூழ்கின்றது. இந்த போரில் திருமுடிக்காரி தோற்கடிக்கப்பட்டு கிள்ளிவளவன் வெற்றி பெறுகின்றான். இதுவே நம்முடைய 3ஆம் கடையெழு வள்ளலாகிய திருமுடிக்காரியின் வரலாறு. மீண்டும் அடுத்த பதிவில் நாம் கடையெழு வள்ளலில் இன்னொருவனாகிய ஆயாண்டிரனின் வரலாறை குறித்து காண்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.